ஒரே ஒரு போட்டோ அதை பார்த்தாலே தத்ரூபமா நம்ம வந்து அந்த இடத்துல இருக்க மாதிரி துல்லியமா வரையக்கூடிய அளவுக்கு மாடல்கள் வந்துருச்சு. அப்பவே டீப் ஃபேக்குங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து நல்ல வழியா பயன்படுத்தினவங்க கொஞ்சம் பேர், மற்றபடி அபியூசிவ் கண்டென்ட்டுக்கு பயன்படுத்தினவங்க தான் அதிகம். அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு அப்படின்னா இலவசமா ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏஐ நிறுவனம் வந்து அந்த மாடலை இலவசமா கொடுத்துருக்காங்க, நீங்க அதுக்காக பணம் செலுத்தவே இல்லை அப்படின்னு இருக்கும்போது நீங்க தான் ப்ராடக்ட். அப்போ நீங்க என்ன டேட்டாலாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அவங்க ட்ரைனிங்க்கு பயன்படுத்திக்குவாங்க. மெயினா உங்களுடைய புகைப்படம், உங்களை பத்தின தகவல்கள், இதெல்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் அது லீக் ஆனாலே வந்து அது ப்ராப்ளம் தான். இப்போ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அது போயிருக்கு. உங்களுடைய படம் லீக் ஆச்சுன்னா அதை வச்சு பெண்களை அந்த பயமுறுத்துற ஏஐ டெக்னாலஜி மூலமாக டீஃபேக்கிங் செய்யப்பட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் மூலமாக நிறைய விமன் ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்த நிலைக்கு என்ன காரணம்? ஆஸ் ஏ எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆனால் இதனால் பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் வருது சார். ஏஐ டெக்னாலஜி மூலமாக பெண்களுக்கு அதிகமான ஒரு பாதிப்புகள்லாம், என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது சார்? முன்னமே சொன்ன மாதிரி இதெல்லாம் தாண்டி கை மீறி அது போகவே போகாதா அப்படின்னா அப்படி எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. அப்படி போச்சுன்னா ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஹலோ மக்களே, நானும் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, இப்போது நம்ம இந்தியாவில் வந்து ஏஐ டூல்ஸோட பயன்பாடு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஏஐ டூல் அதிகரிச்சுட்டு இருக்க இதே சமயத்தில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுமே அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஏஐ எக்ஸ்பர்ட் அருள்குமரன் சார் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஓகே சார். சொன்ன மாதிரியே இப்போ இந்தியா தான் ஏஐ டூல்ஸோட டெஸ்டிங் கிரவுண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதோட ஏஐ டூல்ஸோட யூசேஜுமே நம்ம இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேஸாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? மக்கள் தொகையில் பெரிய நாடு நம்ம. சீனா வந்து பயனருங்கிற இடத்த தாண்டி அவர்கள் வந்து தயாரிப்பாளர்கள் நிலைக்கு வந்து முன்னேறிட்டாங்க. எந்த ஒரு தொழில்நுட்பமும் மக்களுக்கு வசதி செய்து கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதை உடனே அடாப்ட் பண்ணுற மனநிலை உள்ளவங்க நம்ம. அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ இங்கே இருக்கோம், எல்லாரையும் அனுபவிச்சுக்கிறோம். ஆமாம், நமக்கு ஒரு வசதி. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு பதில் வேற யாராவது நமக்காக யோசிச்சு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு இல்லை. அதனால உடனே நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அதனால நம்ம வச்சே பல மொழிகள், பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதுனால இங்கே ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் உலகம் பூரா எல்லா இடத்துக்கும் அதை பரவ வைக்க முடியும். அதனால் இப்போ வித்தின் 3-4 months பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரம் ஏஐ பயன்படுத்த சொல்லி அதை எப்படி நீங்கள் எளிதாக பயன்படுத்தலாம்னு சொல்லியே விளம்பரங்கள் நிறைய வருது. ஆல்ரெடி சக்ஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நிறுவனமும். மற்ற நிறுவனங்களும் இப்போ களத்தில் குதிக்கிறதுனால ஃபுல்லாக இங்கே அது பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ராட்டி ஃபவுண்டேஷன் வெளியிட்ட தகவலின்படி பெண்களை அந்த பயமுறுத்துற ஏஐ டெக்னாலஜி மூலமாக டீஃபேக்கிங் செய்யப்பட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் மூலமாக நிறைய விமன் ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்த நிலைக்கு என்ன காரணம்? ஆஸ் ஏ எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, ஏஐ என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா, ஆரம்ப காலகட்டத்தில் வந்த மாடல்கள்லாம் என்ன பண்ணோன்னா, ஏற்கனவே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுடைய முகத்துக்கு பதிலாக இன்னொரு முகத்தை போடணும் அப்படின்னா அவங்க முகமும் உங்கள் முகமும் இல்லாத, அது நடுவாந்திரமாக பார்க்கறதுக்கு வந்து இவங்கன்னு சொல்கிற நம்ம தான் அப்படின்னு நம்ம நம்ப வைக்கிற அளவுக்கு கொண்டு வர மாதிரி மாடல்கள் இருந்தது. அப்போவே டீப் ஃபேக்குங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து நல்ல வழியாக பயன்படுத்தினவங்க கொஞ்சம் பேர், மற்றபடி அபியூசிவ் கண்டென்ட்டுக்கு பயன்படுத்தினவங்க தான் அதிகம். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னா அது வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இது இந்தியாவில் மட்டும்தானா, இங்கே மட்டும்தான் இப்படி நடக்குதானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உலகம் எங்குமே வந்து பரவலான வியாபாரம், பெரிய வியாபாரம்ன்றது அதுதான். அதனால் அதுக்கு இது ஒரு எளிய வழிவகையாக ஆயிடுச்சு. யாரை வேணால் நம்ம கொண்டு வந்துடலாம், முகத்தை மட்டும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தொழில்நுட்பம் இன்னும் வளர்ந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி இப்போ நானே வந்து வேறு வேறு காஸ்டியூமில், வேறு வேறு ஹேர் ஸ்டைலில் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நான் பார்க்கணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து என்னுடைய புகைப்படம் வேறு வேறு ஆங்கிள்லேருந்து ஒரு 2-3 புகைப்படத்தை எடுத்து கொடுத்து அதுக்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு படம் எடுத்து கொடுக்க சொன்னால் அது கொடுக்கும். அப்படி ஏஐ மாடல்கள் அட்வான்ஸாக வந்திருந்தது. இப்போ
நேற்று இன்றைய தகவல் அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு ஃபோட்டோ அதை பார்த்தாலே தத்ரூபமாக நம்ம வந்து அந்த இடத்துல இருக்க மாதிரி துல்லியமாக வரையக்கூடிய அளவுக்கு மாடல்கள் வந்துடுச்சு. அப்போ இதனுடைய பாதகம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப வந்து ஸ்க்ராட்ச் ஆன பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை எடுத்து கொடுத்தாலும் அதில் வந்து நம்ம வந்து சாதகமாக வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய முன்னோர்களுடைய படங்களெல்லாம் வந்து ரெஸ்டோர் பண்ணி அதை வீடியோவாக கூட கன்வெர்ட் பண்ண முடியும். அவங்க நம்ம கூட உரையாடுற மாதிரி, நம்ம கூட இருக்க மாதிரிலாம் பண்ண முடியும். அந்த மாதிரி நல்ல நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அதே டெக்னாலஜி யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து இந்த மாதிரி பாதகமான விளைவுகளும் உண்டு. கண்டிப்பா சார். அத வந்து நல்ல விஷயத்துக்குமே பயன்படுத்துறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனா இதனால பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் வருது சார். ஏஐ டெக்னாலஜி மூலமா பெண்களுக்கு அதிகமான ஒரு பாதிப்புகள்லாம் என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது சார்? மெயினாக உங்களுடைய புகைப்படம், உங்களை பற்றின தகவல்கள் இதெல்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் அது லீக் ஆனாலே வந்து அது ப்ராப்ளம் தான். இப்போ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அது போயிருக்கு. உங்களுடைய படம் லீக் ஆச்சுன்னா அதை வச்சு வெறும் முகம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு படம் கிடைச்சாலே அதை வச்சு அவங்க என்ன வேணால் கூட அதை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கோம். நம்ம என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக இதெல்லாம் ஏன் ஒர்க் ஆகுது? யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு நியூட் ஃபோட்டோ உங்களுக்கு நான் வச்சுருக்கேன், நான் இப்போ வெளியிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு பயப்பட வேண்டிய, பதட்டப்பட வேண்டிய அவசியம் ஏன் இருக்குது அப்படின்னா, சமூக அமைப்பில் உடனே நம்ம பேரை வந்து கெட்டு போயிடும், நம்ம வெளியிலே நடமாட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த நிலையில் இது உள்ளே வர்றதுனால நம்ம நினைக்கலாம் இன்னும் இது ஒர்ஸ்ட் ஆகும் அப்படின்னு. யார் வேணால் யாருடைய ஃபோட்டோவை வேணால் எடுத்து என்ன வேணால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டோம் இப்போ நம்ம. அப்போது இதனுடைய பாசிட்டிவ் சைடு என்னென்னா, என்ன ஃபோட்டோ வந்தாலும் அது எப்படி இருந்து வந்திருந்தாலும், நம்மளுடைய ஃபோட்டோவே நம்ம வந்து டெலீட் பண்ணி ஃபோனில் வச்சுருந்தோம், ஃபோனை சர்வீஸ்க்கு கொடுத்தோம், அதிலிருந்து அது யார் கைக்கோ போய் அது வெளியில் வந்துருச்சுன்னா கூட யூ கேன் சிம்ப்ளி சே இட் இஸ் நாட் மீ, யாரோ டீப் ஃபேக் பண்ணியிருக்காங்க, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மறுத்துட்டு தைரியமாக நடமாடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதை தவிர்க்க முடியாது. எந்த ஃபோட்டோ யார்கிட்ட கிடைச்சாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி நான் சேஃபாக வச்சுக்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோவே எடுக்காமல் இருக்கீங்க, எங்கேயும் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம சிசிடிவி எத்தனை இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்ம பதிவாகிட்டே இருக்கோம். சும்மா மெட்ரோக்குள்ளே போகிறீங்க வர்றீங்க, அங்கெல்லாம் பதிவாகலையா நம்ம? அதில் ரொம்ப லோ ரெசல்யூஷனில் எடுக்கப்பட்ட படங்கள்ல இருந்து கூட துல்லியமான படங்களை எடுத்து வர முடியும். இப்போது ஹேக்கர்ஸால இல்லை, ஹேக்கர்ஸே வேண்டாம், ரொம்ப லோ ரெசல்யூஷன். இப்போ நம்ம சொன்னேன் இல்லையா, பழைய ஃபோட்டோவை எடுத்து ரெஸ்டோர் பண்ணி அது மேலே கோடு கோடாக விழுந்து தண்ணி பட்டு அங்கங்கே அழிஞ்சு இருக்கக்கூடிய ஒருத்தரை அழகாக பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவிலேருந்து எடுத்து கலர் ஃபோட்டோவாக அவங்களேருந்து அதுலேருந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு தொழில்நுட்பம் இப்போ வளர்ந்துருச்சு. அப்படி ஒரு தொழில்நுட்பம் இருக்குன்னா ஒரு சிசிடிவியிலேருந்து ஒரு எடுத்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு ஒன்று பண்ண முடியாதா என்ன? பண்ண முடியும். அப்போ இது சாத்தியம்ங்கிறது எல்லாருக்கும் முதல்ல சொல்லணும். இது வந்து யார் வேணால் இது மாதிரி கிரியேட் பண்ண முடியும், அது நானே கிடையாது, என்னுடைய ஒரு புகைப்படம் எங்கிருந்தோ கிடைச்சாலே அவங்களால இதை பண்ண முடியும், இதெல்லாம் எடுத்துகிட்டு என்கிட்ட வராதிங்க அப்படின்னு தைரியமாக பெண்கள் சொல்கிறதுக்கான காலம் இது. நிச்சயமா சார். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு சின்ன ஆசைனால வரும். ஒரு ஃபோட்டோ ஒரு பெண்மணிக்கு வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணி அந்த பின்னாடி அந்த பேக்ரவுண்ட்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இது பண்ணி செலவு பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஆப் கிட்ட போனால் அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் எனக்கு ஒரு அழகாக காட்டுமேன்ற ஒரு சின்ன ஆசைக்காக அவங்க அதில் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு ஆபத்துக்கான பாதையை கொண்டு போகிறது யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ என்ன ஆகுது, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோவை எடுத்து ஏஐட்ட கொடுக்குறீங்க, இது நானும் செய்கிறேன் நீங்களும் செய்கிறீங்க, இது மாதிரி எல்லாரும் பண்ணும்போது இலவசமாக ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏஐ நிறுவனம் வந்து அந்த மாடலை இலவசமாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்காக பணம் செலுத்தவே இல்லை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் தான் ப்ராடக்ட். அப்போது நீங்கள் என்ன டேட்டாலாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அவங்க ட்ரைனிங்க்கு பயன்படுத்திக்குவாங்க. ஒரு ஆசிய முக அமைப்பு இப்படி இருக்கும், இந்தியர்களுடைய முக அமைப்பு வட இந்தியர்களுக்கு இப்படி இருக்கும், தென்னிந்தியர்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சாம்பிள் வேணும். அப்போது நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா தென்னிந்திய பெண்ணு, மாநிலம், இந்த மாதிரி உயரம் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா நம்ம கொடுத்துருக்க ஃபோட்டோஸில் இருந்து அது பிக் பண்ணும். இதெல்லாம் எடுத்து ஓகே என்னென்ன அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்கிறத பொறுத்து 2-3 புகைப்படங்களை எடுத்து வச்சுக்குவோம். அது அப்படி அதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே வந்து புள்ளி புள்ளியாக வச்சு கோலம் போட ஆரம்பித்து அப்படியே ஒரு படம் வரைஞ்சி தரும். அப்போது நீங்கள் கொடுத்த புகைப்படம் வழியாக அது புதிதாக வரைய போகிற ஒரு படத்தில் உங்களுடைய சாயல் கொஞ்சம் இருக்கும். அதுக்காக உங்களையே மொத்தமாக எடுத்து அப்படியே திரும்ப ரீக்ரியேட் பண்ணுமானா பண்ணாது.
அது பண்ண வேண்டான்றதுக்கு தான் அதனுடைய டிசைனு. ஆனால் உங்களுக்கு இப்போ கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இருக்கேன், நான் வந்து இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நான் ஒரு சாரியில் இருக்கணும், அது வந்து சில்க் சாரியாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் கலர் இருக்கணும், இருக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அழகாக தத்ரூபமாக பண்ணி உங்களை அங்கே வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட டேட்டாவை வச்சு உங்களை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. ஏஐ நிறுவனத்துக்கு அது அவசியம் கிடையாது. ஆனால் ஏஐ நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் இடையில பலது இருக்குது. இந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம், அங்கேருந்து அது எப்படி போய் அங்கே சேருது, இடைப்பட்ட இடத்துல யாராவது ஒருத்தங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோ எடுத்தீங்க, ஃபோனில் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோனை எடுத்து ஒருத்தட்ட போகுதுனால அவங்களால அந்த ஃபோட்டோ எடுக்க முடியும் இல்லையா? இது பிரச்சனை வந்து ஏஐ நிறுவனத்தோட மட்டும் இல்லை, எங்கெல்லாம் ஃபோட்டோ போக முடியுமோ அங்கெல்லாம் வந்து அந்த பிரச்சனைக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை பெரிய பிரச்சனையாக பார்க்காம என்னுடைய முகம் இது இப்படி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், அது நான் இல்லை, மாற்றம் அடைந்த எதுவுமே வந்து நான் இல்லை அப்படிங்கிற அந்த தெளிவு வந்து பெண்களுக்கு வந்தாலே இந்த சிக்கல்லேருந்து எளிதாக வெளியே வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். மனச்சிக்கலாக தான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆகுது. அது முதல்ல பெற்றோர்கள் சுற்றி இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும். இப்படி வந்திருக்கா உடனே பொண்ணை போட்டு சாத்துன்னு சாத்துறது, நீ எப்படி இது பண்ண, இதை ரொம்ப அவங்கள வந்து இன்னும் ப்ரெஷர் பண்ணி ஒரு சுச்சுவேஷனில் வச்சிடுறாங்க. அதுக்கு பதிலாக புரிந்துணர்வோடு செயல்படணும். இது எப்படி நடந்திருக்கலாம், என்ன ஆயிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நீ என் பொண்ணு, இது மாதிரி ஒரு சிக்கலில் இருக்க, நீ முதல்ல இதை பற்றி கவலைப்படாத, என்னெல்லாம் வழிகளாக இதில் வரவதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை வச்சு நம்ம பேசிப்போம், தைரியமாக இருன்னு குடும்பம் கூட நின்னாலே பெரும்பாலான பெண்களுக்கு இது பிரச்சனையாகவே இருக்காது. அதுதான் முதல்ல தேவைப்படுற ஒரு விஷயம். கண்டிப்பா சார். அதை நோக்கி நம்ம நகரலாம். ஏன்னா இப்போ ஏஐ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, அது ஒரு புல்டோசர் மாதிரி சமன்படுத்துகிற ஒரு அமைப்பு. கலை அப்படின்றது இன்னாருக்கு மட்டும்தான், இது எனக்கு தான் வந்து இப்படிலாம் வரைய வரும், இந்த மாதிரி ஒரு ஆர்ட்னா அது நான் தான் ஆர்டிஸ்ட், என்னை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, இப்படின்னு பலர் இருக்காங்க. அந்த எல்லாத்தையுமே எல்லாரும் பண்ண முடியுன்ற மாதிரி மட்டம் தட்டி ஒரே லெவலுக்கு கொண்டு வர்றது தான் ஏஐயோட வேலை. அப்போ இதில் நம்ம சொல்லக்கூடிய அந்த சிக்கல்களும் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆரம்பத்தில் அந்த டிரான்சிஷன் போது இது பெயின்ஃபுல்லாக அதிகமாக பெருசாக தெரியும். ஆனால் ஏஐயுடைய வளர்ச்சிங்கிறது படப்படன்னு மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ இல்லை. அது மாதிரி ஒரு டிரான்சிஷனில் இதுக்கு சம்மந்தமான சிக்கல்களை கூட நம்ம கடந்து வந்துடுவோம். சிக்கல்கள் போகிறதில்ல, சிக்கல்களை நம்ம எப்படி சமாளிப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்து முன்னேறி வந்துடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே ஓகே சார். இப்போ சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இதை பயனடைஞ்சவங்கன்னு சொன்னீங்கல்ல சார். இப்போ ஆட் ஷூட்டுக்கு எல்லாமே ஏஐ வச்சு மாடல் ரெடி பண்ணுறாங்க சார். அப்படி இருக்கும்போது நிறைய விமன்ஸ் வந்து அந்த ஏஐ டூல்ஸில் வந்து அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வாங்கியிருப்பாங்க. அவங்க ஒரிஜினல் ஃபோட்டோஸை அந்த ஏஐ டூல்ஸில் அப்லோட் பண்ணும்போது இவங்க வந்து மாடல் கேட்கும்போது இவங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோஸை இது ரெப்ளிகேட் பண்ணுமா சார்? பண்ணும். எப்படி பண்ணும் அப்படின்னா 100% அவங்கள அப்படியே பண்ணாது. ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை வரும். நீங்கள் இன்னார அவங்க அனுமதி இல்லாமல் நடித்த மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும். இப்போ இதை வந்து பல நிறுவனங்கள் பல விதமாக அணுகுறாங்க. நீங்கள் வந்து பிரபலமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபல நடிகராக இருக்கீங்க, இல்லை பிரபல பாடகராக இருக்கீங்க. மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரல் வந்து இப்போ சமீபத்தில் வந்தது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஏற்கனவே துறையில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் சென்சிபிளாக செயல்பட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பாட்டு வந்து நாங்கள் ஏஐயில் உங்களுடைய கணவருடைய வாய்ஸில் பண்ண போகிறோம், உங்கள் பாடகர் அவருடைய வாய்ஸில் பண்ண போகிறோம், அதற்கு உங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறோம், ஒரு வெகுமதி கொடுக்குறோங்கிற மாதிரி ஒன்று கொடுத்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா பர்மிஷன் கொடுக்க வேண்டியவர் அவர் இப்போ இல்லை. அப்போ அவங்க குடும்பத்தாட்ட கேட்டு வாங்கிட்டு அவங்களுக்கும் வந்து அவர் ஆளே இல்லாட்டி கூட அவர் மூலமாக ஒரு வருமானம் குடும்பத்துக்கு வர்றதுக்கான ஒரு வெகுமதி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த ஏஐ வச்சு வாய்ஸை மாற்றி போட்டுடுறது அப்படிங்கிறது நடக்குது. இதே மாதிரி இல்லாமல் போயிட்ட நடிகர்களை வந்து திரும்ப திரையில் கொண்டு வர்றது அப்படிங்கிறதும் இப்போ நடந்துகிட்ருக்கு. பிரபலமான ஆளாக இருக்க வரைக்கும் அவரால் அந்த படத்தை அப்லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்க வரைக்கும் அந்த உரிய நபர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சம் காம்பன்சேஷனுங்கிறது இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பெரிதாக தெரியாத ஆட்கள் அந்த மாதிரி இருக்கும்போது இதை அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பயன்படுத்திட்டு அப்படியே நமக்கு எந்த வகையிலும் நம்ம எதுவும் தராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மாற்றுறதுக்கு தான் அரசு தலையீடு, சட்டங்கள், அந்த மாதிரி முன்னேற்றங்கள்லாம் அடுத்தடுத்து வர வேண்டியிருக்கு. அது வரும்.
இப்ப அது வரைக்கும் சட்டங்கள் எதுவும் இல்லையா சார்? தடுத்து நிறுத்துறதுக்கான சட்டங்கள் இல்லை, ஏஐ சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எல்லாமே வந்து இனிமே தான் வர வேண்டி இருக்கு. இங்கே வந்து அதை யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உலக அளவில் எல்லா இடத்துலையுமே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தீவிரமாக அதை எடுத்துக்கிட்டு அதை சட்டமாக கொண்டு வர்றது. ஒரு கண்டென்ட் இப்போ ஏஐ ஒன்று கிரியேட் பண்ணுதுன்னா புதுசாக ஒன்றுமே கிரியேட் பண்ணல. அது ஏற்கனவே பார்த்த பல விஷயங்கள்ல இருந்து பல பகுதிகளை எடுத்து சேர்த்தா ஒன்று. ஆனால் மனிதர்கள் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கவிதைன்னு சொல்லி என்ன எழுதுகிறோம்? யாருமே எழுதாத நம்ம எழுதுகிறோமா? கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் ஏற்கனவே எழுதிட்டாங்க. அதே பூல்லேருந்து தான் நம்மளும் எடுக்கிறோம், அதுலேருந்து தான் கற்றுக்கிறோம், அதுலேருந்து தான் நம்ம திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதனால் இதுவும் வந்து கிரியேஷன் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அப்போ வெறும் ஏஐ ஆஸ் சச் அப்படியே பயன்படுத்துனீங்கன்னா அது ட்ரெயின் ஆன மாடல்களில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான முகங்கள் இருக்குது. அந்த முகங்கள்லாம் கம்பைன் பண்ணாலே, 2 முகத்தை கம்பைன் பண்ணாலே முற்றிலும் புதிதான ஒரு நபரை வந்து உருவாக்கிட முடியும். அந்த நபர்கிட்ட உங்களுடைய ஜாடை இருக்கும், அந்த இன்னொருத்தவங்களுடைய ஜாடையும் இருக்கும். ஆனால் ரெண்டும் இல்லைன்னு சொல்கிற மாதிரியும் ஏதோ இருக்கும். இப்படி அவங்க வடிவமைக்கிறதுனால சுத்தமாக வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாத இன்னொரு உருவமாக அது இருக்கும். ஆனால் இப்போ யார் விளம்பரம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் தான் மாடலாக வேணும் அப்படின்னு நினச்சா உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து அதிலிருந்தே ஆரம்பித்து அவங்க முழுக்க முழுக்க நீங்கள் தான் அதில் இருக்கீங்கன்னு காமிக்கிற மாதிரியே பண்ண முடியும். இதற்கு வந்து நடிகர்கள்ட்டே பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் ஷூட்டிங்க்கு வர வேண்டாம், நாங்களே எடுத்துருவோம் எல்லாத்தையும், உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருவோம், வழக்கமாக தர பேமெண்ட்லேருந்து ஒரு 60% அந்த மாதிரி ஏதோ கொடுக்குறாங்கன்னா ஓகே. ஆரம்பத்தில் இவங்க என்ன நினைக்கலாம், ஓகே நம்ம ஷூட்டிங்கே போக வேண்டியதில்லை, நமக்கு காசு வருது பரவாயில்ல தானே அப்படின்னு. படிப்படியாக இது என்ன ஆகும், யாரும் எங்கேயும் வர வேண்டியதில்லை, எல்லாமே இதுவே பண்ணும் அப்படின்னு வரும்போது அது ஒரு சிக்கலான ஒரு நிலையை போய் சேரும். ஏன்னா பொதுவாக எளிமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதால் பண்ணிட முடியும். விளம்பரத்துக்கு ஏஐ போதும் அப்படிங்கிறது வந்துடும். ரொம்ப பெரிய சிரமமான காட்சி, அந்த தத்ரூபமான நடிப்பு, இது வரைக்குமே அந்த மாதிரி ஒரு படமே வந்ததில்லை, அந்த மாதிரி ஒரு காட்சி, ஒரு ஆக்ரோஷமான ஒரு இதெல்லாம் வரும்போது அதுக்கிட்ட சாம்பிள் இல்லை அப்படின்னா இன்னும் கூட நடிகர்களுக்கான டிமாண்ட் இருக்கும். அவங்க வந்து நடித்தாதான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க நடிக்க நடிக்க அதுக்கான ட்ரைனிங் டேட்டா கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். ஓகே சார். இப்போ சொன்னீங்க செலிப்ரிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த ஆட் ஷூட்டுக்கு எடுத்துப்பாங்க மாடலாக. உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்ட விதத்தில் வந்து ஏதாவது ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை வந்து அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார்? அப்படி குறிப்பாக அந்த மாதிரி எதுவும் தகவல் இல்லை. ஆனால் சாத்தியம் இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தருக்கு வந்து அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசமாக வளர்த்த அம்மா இப்போ இல்லை, அம்மானாலே எனக்கு அவங்க ஃபேஸ் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னால் அவரே அவங்களுடைய அம்மாவோட படத்தை கொடுத்து என்னுடைய விளம்பரத்தில் அவங்க வந்த மாதிரி இருக்கணும், இப்போ அவங்களுடைய உருவத்தை ஒத்த ஒருத்தங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து இது எப்படி நடிக்கணும் என்னன்றதெல்லாம் எடுத்துட்டு முகத்தை வந்து அவங்க அம்மாவுடைய முகமாக மாற்றி கூட அவங்க போடலாம் இல்லையா. நிறைய விளம்பர மாடல்கள்லாம் வந்து நம்மளால் இன்னமும் மறக்க முடியாமல் இருக்குது. இந்த வாஷிங் பவுடர் நிர்மா, அதில் நடித்த பொண்ணெல்லாம் இப்போ எவ்வளோ பெரிய பெண்ணாக ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி கேரக்டரில் நடித்த ஆட்கள்லாம் இன்னும் நம்மளால் மறக்க முடியாமல் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். ஏன்னா விளம்பரத்தோட இம்பேக்ட் அந்த மாதிரி. ஓகே ஓகே சார். இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜினால விமன் சேஃப்டி சேலஞ்சஸ்லாம் என்னென்ன இருக்குது சார்? ஏஐ மட்டும் அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த படம் இருந்தாலும் குறைந்தபட்ச தகவல்கள் வச்சே உங்களை மாதிரியே தத்ரூபமாக ஒருத்தர் என்ன செயல் செய்கிற மாதிரியும் வந்து ஒரு வீடியோவை வந்து கொண்டு வந்துட முடியும். அது ஏஐயால் சாத்தியப்பட்டு அதனால் நடக்கக்கூடிய பிரச்சனை. வேறு என்னென்னா இருக்குது அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் நம்ம முன்னாடி பார்த்த எல்லாமே இன்னமும் இருக்குது. உங்களுடைய புகைப்படம் வேறு யார் கைக்கோ போகுது அப்படின்னா அது வெறும் புகைப்படம் மட்டும் இல்லை, அது கூட நிறைய மெட்டாடேட்டா இருக்குது. நீங்கள் இருந்த என்ன லொக்கேஷனில் இருக்கீங்க அந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷனும் கூட சேர்ந்து போகும். ஸோ அதுக்கப்புறம் பயோமெட்ரிக்கு உங்களுக்கு ஃபேஸ் லாகின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் படத்துல இருந்தே எடுத்து உங்களை மாதிரியே ஒரு இதுக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தையும் அவங்களால உருவாக்க முடியும். இது மாதிரி பல த்ரெட் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய படத்தை வந்து பகிர்றது வெறும் நண்பர்களுக்கு குழுக்கிட்ட மட்டும், எந்த அளவில் அதை நிறுத்தணும், யாருக்கு போகலாம் யாருக்கு போகக்கூடாதுங்கிறத கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணால் பெட்டர். முன்னமே சொன்ன மாதிரி இதெல்லாம் தாண்டி கைமீறி அது போகவே போகாதா அப்படின்னா அப்படி எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. அப்படி போச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு தைரியம் நம்மக்கிட்ட இருக்கணும், அவ்வளோதான்.
ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.